அப்பப்பப்பா காலையிலே எழுந்திரிச்சு இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைமே பற்ற மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த பசங்களை ரெடியாக சொன்னால் ரெடியும் ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு வழியாக டிஃபன் செஞ்சாச்சு, டிஃபன் பாக்ஸும் கட்டி வச்சாச்சு. என்ன தான் பண்ணிகிட்ருக்குங்க இந்த பசங்க? அஞ்சலி, ஸ்கூல் போக டைம் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? பேக்கே பார்த்துட்டு உட்காந்துருக்க. சீக்கிரம் பேக்கில் எடுத்து எல்லாத்தையும் வையுமா. நோட்டெல்லாம் வெளியில் இருக்குது பாரு. டேய் சாரதி, உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா? 2 பேரும் சீக்கிரம் எடுத்து வைங்க பசங்களா, டைம் ஆகுது. இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. வீட்டில் ஒன்றும் க்ளீன் பண்ணல, எதுவும் பண்ணல. உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும். அஞ்சலி, சொன்னது கேட்கலையா உனக்கு? அம்மா, நேற்றே நான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, நோட் புக்குக்கு எல்லாத்துக்கும் ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. நீங்கள் ப்ரௌன் ஷீட்டே போடல. இன்றைக்கி போனால் நான் என்ன சொல்கிறது? ப்ரௌன் ஷீட் ஏன் போடலன்னு கேட்பாங்க. அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஸ்கூல் திறந்து 2-3 நாள் தானே ஆகுது. ஒரு நாள்லேயே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு எடுத்து வை. நேற்று எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுமா. வீட்டில் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அம்மா, நேற்றே ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சாங்கம்மா. வேணா நான் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுடுறேன். நம்ம நாளைக்கு ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேம்மா. அப்போ தான் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. என்னது, ப்ரௌன் ஷீட் போடாத ரீசன்னால ஸ்கூல் லீவ் போட போறியா? பின்னி எடுத்துருவான் உன்னை. இது ஒரு ரீசன்னு ஸ்கூல் லீவ் போட போறியா நீ? அதுக்கு மட்டும் திட்ட மாட்டாங்களா உங்கள் டீச்சரு? நான் உங்கள் டீச்சர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். 2 பேரும் டக்குன்னு புக் எடுத்து வச்சுட்டு வரீங்க. அஞ்சலி, அதான் மிஸ்கிட்ட அம்மா பேசிக்கிறேன்றாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? வா, நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். அப்படி டீச்சர் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம அம்மாவை சொல்லிடலாம். அம்மா ஃபோனில் பேசிப்பாங்க, விடு. சரிடா, நேற்று வேறு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்களா, எல்லாரும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் போடாமல் போகிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீயும் போடல. மற்றவங்க எல்லாருமே ப்ரௌன் ஷீட் போட்டாலும் போட்டிருப்பாங்க. சரி, அப்பாவும் நேற்று நோட்டெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. நைட் லேட்டாக தானே எல்லாருமே தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்கூலுக்கு கிளம்ப தான் கரெக்டாக இருக்குது. இதில் எங்கே இப்போ ப்ரௌன் ஷீட் போடுறது? ஈவினிங் வந்து தான் ப்ரௌன் ஷீட் போடணும். இன்றைக்கி வேறு டியூஷன் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. டியூஷன் போயிட்டு வந்து தான் போடணுமே. ஆமாம், லீவில் ஃபுல்லாக டியூஷனும் போகல, ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ப்ரௌன் ஷீட் லீவ்லையாவது நம்ம வாங்கி போட்டிருக்கலாம். நோட் வாங்கினதே லேட்டு, அதனால போட முடியல. விட, நம்ம இன்னைக்கு டியூஷன் போயிட்டு வந்து அம்மா எல்லாருமே ஒன்றா உட்காந்து ப்ரௌன் ஷீட் போட்டு முடிச்சிடலாம். சரி, நான் காலையிலேயே குளிச்சுட்டேன். நான் போயிட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லைன்னா அம்மா திரும்ப வந்து கத்துவாங்க. நான் போய் மாற்ற போகிறேன். சாரதி, காலையிலே குளிச்சிட்டியா? நான் இன்னும் குளிக்கவே இல்லை. சரி, நான் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நான் போய் குளிச்சுட்டே வந்துடுறேன். 2 பேரும் என்ன பண்ணிச்சிங்கன்னு தெரியலையே. புக்கெல்லாம் எடுத்து வச்சிச்சிங்களா? என்ன பண்ணிச்சிங்க? எங்கே 2த்தையும் ஆளை காணோம். எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்குது பசங்க. டேய் சாரதி, என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். வரேம்மா, யூனிஃபார்ம் தான் மாற்றிட்டு இருந்தேம்மா. எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. என்னதுமா, ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சுருக்கீங்க போல். ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் தூக்குது. ஆமாம் சாரதி, எப்போதுமே இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இந்த ஃபுட்டுக்கு இன்னும் நான் நேமே வைக்கல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பாரு எப்படி இருக்கு. பார்க்கவே செமையாக இருக்குது. இந்த ஃபுட்டுக்கு வேணால் நான் நேம் வைக்கிட்டா? இது வந்து பிளாக் நூடுல்ஸு, அது வந்து பஞ்சாமு. எப்படி? நானும் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டே வந்துட்டேம்மா. என்னம்மா, டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நேற்றே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எதையோ சாப்பிட்டுட்டு எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலம்மா. எனக்கு இட்லி தோசை இருந்தால் கொடுங்கம்மா. எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வேண்டாம். அப்போ நானே இதெல்லாம் சாப்பிட்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. ஏற்கனவே ஒரு தடவை அப்படி செஞ்சு தானே உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதனால இட்லியே உனக்கு செஞ்சுட்டேன். இந்தா 2 இட்லியும் 2 வடையும் வச்சுருக்கேன். நல்லா சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சட்னிலாம் இருக்குது பாரு. அப்பாடா, நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேம்மா. இட்லியில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயும் வராது போல். எனக்கு இட்லி தான் பிடிச்சிருக்கு. சரி அஞ்சலி சாரதி, சாப்பிட்டுட்டு ரெடி ஆகுங்க. ஸ்கூல் பஸ்க்கு அப்பா விசாரிச்சாராம், இன்னும் 1 வீக் ஆகுமா. அதனால இப்போதைக்கு 1 வீக் மட்டும் சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுங்க, சரியா? சைக்கிளில் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க. ஸ்கூல் பஸ் வந்ததுக்கப்புறம் அதில் மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த ப்ரௌன் ஷீட் விஷயத்தை பற்றி டீச்சர்கிட்ட நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். சைக்கிள்லே போயிடவா? சரி, ஓகேம்மா. அப்புறம் ப்ரௌன் ஷீட் விஷயத்த மறந்துடாதீங்க. டீச்சர்கிட்ட சொல்லிவிடுங்க. இல்லைனா 2 பேர்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. அந்த மிஸ்ஸை நீங்களே சொல்லிவிடுங்கம்மா. சரிடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க, அது போதும். சரி, டைம் ஆயிடுச்சு பசங்களா, வாங்க போகலாம். இன்னும் டைம் கடத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சைக்கிள் எடுத்து போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அப்பா, நம்மளை விட பெருசாக இருக்குது இந்த பேகு. சாரதி, வாடா, டைம் ஆகுது. வரேன் அஞ்சலி. சரி, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்ககிட்ட சைக்கிள் இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு வரணும். நான் முதல்ல போகிறேம்மா. பாய்மா. சரிடா சாரதி, பார்த்து பொறுமையாக போ. ஓகேம்மா, நான் பார்த்து பொறுமையாக போயிட்டு வரேன். பாய். அஞ்சலி, பார்த்து வாண்ணே. பாய். சரி, நீ தனுஷை தானே கூப்பிட போகிற? போ. நானும் எப்படியும் ஆயிஷாவை கூட்டிகிட்டு தான் வருவேன். ஆயிஷாவும் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னான் நேற்றே. சரிம்மா, நானும் கிளம்புறேம்மா. நானும் போயிட்டு ஆயிஷாவை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறேம்மா. பாய். அதெல்லாம் சரிதான் அஞ்சலி, ஆனால் பார்த்து பொறுமையாக போ. இது வேற சைக்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சரியா? பார்த்து ஓட்டு, பெடலெல்லாம் பார்த்து. அதெல்லாம் நான் ஓட்டிடுவேம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள்னால தானே பார்பி தீமில் வாங்கினேன். சூப்பராக ஓட்டிடுவேன். என்ன ஓட்டுவியோ?
காலை பாரு, காலே எட்டலை. அங்கே பாரு, பெடல் எங்கேயோ இருக்குது, உன் கால் எங்கேயோ இருக்குது. பார்த்து போ. உன்னை விட சைக்கிள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா டைம் ஆகுதுன்னு நீங்களே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் நான் ஸ்கூல் போக லேட் ஆகிட போகுது. நான் போயிட்டு வரேம்மா. நான் பார்த்து பொறுமையாக தான் போவேன். பாய்மா, நான் இப்போ ஆயிஷா வீட்டுக்கு தான் போகிறேன். லா 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 லா. இந்த சைக்கிள் ஓட்ட நல்லா தான் இருக்குது. நம்ம ஓட்டி பழகிட்டனால ஈஸியாக தான் இருக்குது. என்ன இங்கே ரோடு புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சைக்கிள் ஸ்லோவாக தான் போகும் போலையே. சரி, நல்லா ஸ்பீடாக போவோம். என்ன சாரதி இங்கே நிற்கிறான்? டேய் சாரதி, என்னடா பண்ணுறீங்க? அம்மா தலையில இடிச்சிருச்சு. அஞ்சலி, என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி வந்து கீழே விழுகிற? அஞ்சலி எழுந்திரி. என்னாச்சு உனக்கு அஞ்சலி? ஏமா பாப்பா, வாமா இப்படி எந்திரிமா. நான் கரெக்டா தானே ஓட்டிட்டு வந்தேன். நீ எங்கேயோ பார்த்துட்டு பேசிக்கிட்டே வந்து இப்படி முட்டிட்டியே. இப்படி வாமா. ஒன்னும் இல்ல இந்த பக்கம் வா. அம்மா தலை வலிக்குது. தலை மேலேயே சைக்கிள் விழுந்துருச்சு. என்ன அஞ்சலி வாய்ஸ் மாதிரி கேட்குது? அஞ்சலி, என்னடி கீழே விழுந்து கிடக்குற? என்னாச்சு? ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குற? டேய் சாரதி, என்னடா ஆச்சு? இப்போதான் நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தா. அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? அம்மா சைக்கிள் நீ பாருங்கக்கா, நான் கரெக்டா தான் வண்டியை ஸ்ட்ரைட்டா ஓட்டிட்டு வந்தேன். பார்த்து தான் வந்தேன். உங்க பொண்ணு தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து பைக்ல இடிச்சிட்டாங்க. அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. என்னன்னு பாருங்க. அம்மா வலிக்குதுமா. தலையில விழுந்துருச்சுமா. என்ன அஞ்சலி இது? நல்லா ஓட்டுறன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கீழே விழுந்து வச்சிருக்க. சரி வா, ஒன்றும் இல்லை வா. அக்கா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. சைக்கிள் மேலேயே விழுந்துருச்சு. ஏதோ அடிக்கடி பட்டிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கக்கா. சரிப்பா, சரி, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அஞ்சலி, ஒன்றும் ஆகாதுமா, நீ வா. டே சாரதி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் அஞ்சலி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா கூப்பிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போங்க. அஞ்சலி, பொறுமையா சைக்கிள் ஓட்டுனா கேட்குறியா? எப்போ பார்த்தாலும் இப்படிதான் நீ பண்ணுவ. சரி, நீயும் பொறுமையாகவே வண்டி ஓட்டிட்டு போ, சரியா? சரி வா அஞ்சலி, போகலாம். என்னன்னு பார்க்கலாம். தலை வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே இடிச்சிச்சு என்னன்னு தெரியலையே. இதுக்கு தான் சைக்கிள் ஓட்டும் போது அங்கேயும் எங்கேயும் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி அஞ்சலி என்ன பார்த்து பேசினா இப்போ அவளே கீழே விழுந்துட்டா. அதனால சைக்கிள் ஓட்டும் போது எல்லாரும் கவனமாக ஓட்டணும். சரி, நம்மளும் கரெக்டாக ஓட்டிட்டு போகலாம்.